இப்போ கலர் ரெடியாக இருக்குது. நெக்ஸ்ட் திங், நான் இப்போ இந்த அண்டர்லைன்ஸை ரிமூவ் பண்ணணும். பிகாஸ் என்னோடய டிசைன் ஃபைலில் அண்டர்லைன் எதுவுமே இல்லை. இதுவும் நம்மளோட ஆங்கர் எலமெண்ட்டுக்கு தான் நம்ம ஸ்டைல் கொடுக்கணும். இதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டி இருக்குது. அதாவது இந்த டெக்ஸ்ட்டோட ஸ்டைலை நம்ம எடுக்கலாம். டெக்ஸ்ட் டெக்கரேஷன் அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டியே இருக்குது. இங்கே வந்து நமக்கு எந்த டெக்கரேஷனும் தேவையில்லை. அதாவது அதில் அண்டர்லைன் ஓவர்லைன் சொல்லி 4-5 வேல்யூஸ் இருக்கும். நமக்கு அண்டர்லைன் தேவையில்லை. ஸோ நான் நன்னுன்னு டிக்ளேர் பண்ணுறேன். ஸோ இதனால் என்ன ஆகும், எனக்கு அந்த அண்டர்லைன் ரிமூவ் ஆகும். தெரியுதா? ரிமூவ் ஆகிடுச்சா? ஸோ இப்போ மோரார்லெஸ் சேமாக கொண்டு வந்துட்டோமோ நம்ம ஹெடர் செக்ஷனை. இன்னொன்று அப்சர்வ் பண்ணுங்கள், இந்த லோகோக்கு ஈக்குவலாக நமக்கு மெனு பார் இருக்குது. நம்மளது ஆனால் பார்த்தீங்களா கொஞ்சம் டாப்பில் இருக்குது. ஸோ நான் மொத்தமாக இந்த 6 எலமெண்ட்டையுமே மூவ் பண்ணி கொண்டு வரணும். அப்போ நான் எதுக்கு ஸ்டைல் எழுதலாம்? ஆங்கருக்கு மட்டும் எழுதுனா பத்தாது, எல்லைக்கு மட்டும் எழுதினாலும் பத்தாது. ஸோ எல்லாமே எதுக்குள்ளே இருக்குது? யூஎலுக்குள்ளே தானே இருக்குது. ஸோ நான் இப்போ இந்த யூஎலுக்கு தான் ஸ்டைல் எழுதணும். ஆல்ரெடி நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன்னா ஹெட்டர் யூஎல். இங்கே வந்து நான் மார்ஜின், அதாவது மேலேருந்து நமக்கு கீழே வரணும். ஸோ நான் மார்ஜின் டாப் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுவேன். இங்கே 25 பிக்சல் சேவ் பண்ணியாச்சா? இப்போ டிசைன் போகலாம். டிக்ரீஸ் ஆன தெரியுதா உங்களுக்கு? மேலேருந்து கொஞ்சம் ட்ராப் ஆகிருக்கா? ஸோ இந்தமாரி தான் நான் மேலேருந்து நம்மளோட வேல்யூஸை கீழேயோ இல்லைனா கீழேருந்து கொண்டு போனால் நான் மார்ஜின் பாட்டம் யூஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட் திங், ஃபாண்ட்டோட சைஸ் கொஞ்சம் இங்கே பெருசாக இருக்கா? நம்மளது கொஞ்சம் சின்னதாக இருக்குது. இதை நீங்கள் ஆங்கர் டேக்கு நீங்கள் ஸ்டைல் கொடுத்து கொண்டு வரலாம். அதுக்கு ப்ராப்பர்ட்டி ஃபாண்ட் சைஸ். நான் ஒரு 18 பிக்சல் கொடுப்போம். கிளியரா? இப்போ நீட்டாக தெரியுதா? ஸோ மோரர்லெஸ் நான் இந்த டிசைனில் இருக்கிற மாதிரியே ஒரு ஹெட்டரை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன்னா கிளியரா? நெக்ஸ்ட் திங், நெக்ஸ்ட் என்ன இருக்குது நம்மளோட டிசைனில்? ஒரு பேனர். இப்போ இந்த பேனருக்கு நான் ஒரு செக்ஷனே கிரியேட் பண்ணலாம். என்னென்னு பண்ணலாம்? ஸோ நல்லா நோட் பண்ணுங்கள், ஹெட்டர் செக்ஷன் ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இதுக்கு அப்புறமா தான் நீங்கள் அந்த பேனர் செக்ஷனை கிரியேட் பண்ணணும். div id equal to banner /div. ஸோ அந்த பேனர் நான் எப்படி எம்பெட் பண்ணுவேன்? ஒரு இமேஜ் டேக் யூஸ் பண்ணி. ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ எனக்கு இந்த ஃபோட்டோ வேணும்னா நான் பெயிண்ட் யூஸ் பண்ணி க்ராப் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ இந்த டிசைனை பெயிண்ட், எனக்கு இப்போ இந்த ஃபோட்டோ மட்டும்தான் தேவை. ஸோ நான் க்ராப் டூல் யூஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபோட்டோஷாப் எக்ஸ்பர்ட்டாக இருக்கவங்க நீங்கள் ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணி கூட இந்த மாதிரி க்ராப் பண்ணி எடுத்துக்கலாம். க்ராப் சேவ் அஸ். நம்மளோட ப்ராஜெக்ட்குள்ளே இமேஜஸ் ஃபோல்டருக்குள்ளே பேனர், ஃபைல் நேம் பேனர், எக்ஸ்டென்ஷன் ஜேபிஜி. சேவ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இந்த பேனரை நம்ம வெப்சைட்டில் கால் பண்ணலாம். image src equal to images folder குள்ள ஃபைலோட நேம் பேனர் டாட் எக்ஸ்டென்ஷன் png கிடையாது jpg. கிளியரா? சேவ் பண்ணியாச்சு. இப்போ அவுட்புட் பார்ப்போம். வந்துருச்சா? ஸோ கரெக்டாக நான் அந்த பேனரை இங்கே எடுத்துகிட்டு வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கோமா? நல்லா நோட் பண்ணுங்கள், நம்மளோட கண்டெய்னருக்கு வெளியே நம்மளோட பேனர் போயிருக்கு. ஸோ இதை எப்படி நீங்கள் உள்ளே கண்டெயின் பண்ணுறது? ஸோ எதுக்கு அப்புறம் நம்ம ஸ்டைல் எழுதணும்? இந்த பேனர் இமேஜுக்கு, அப்புறம் இந்த இமேஜுக்கு தான் ஸ்டைல் எழுதணும். ஸோ இப்போ இந்த இமேஜ் எதுக்குள்ளே இருக்குது? பேனர்னு சொல்லி ஒரு டிவிஷனுக்குள்ளே இருக்குது. ஸோ நான் அந்த டிவிஷனை ஃபஸ்ட்டு டிக்ளேர் பண்ணுறேன். அதுக்குள்ளே இருக்க இமேஜ் விட்த், அதாவது எனக்கு விட்த்து வந்து அந்த பேனர் செக்ஷனுக்குள்ளே ஃபுல்லாக கண்டெயின் ஆகணும். ஸோ நான் இமேஜ் வந்து 100% ஃபுல்லாக ஆக்குப்பை ஆகணும்னு டிக்ளேர் பண்ணிடுறேன். ஃபைல் சேவ். இப்போ அவுட்புட் பாருங்கள். இப்போ நார்மலாக பாருங்கள், இமேஜ் வெளியே போயிருக்கா? இப்போ பாருங்கள். ஸோ நான் வித் 100% கொடுத்ததுனால கரெக்டாக என்னோடய செக்ஷனுக்குள்ளே எனக்கு அந்த இமேஜ் ஃபிக்ஸ் ஆகிருக்கு. இப்படி தான் நீங்கள் நார்மலாக ஸ்டைல் கொடுத்து அந்த செக்ஷனுக்குள்ளே நீங்கள் உங்களோட கண்டென்ட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம்.
ஸோ இப்போ டிசைன் அப்சர்வ் பண்ணுங்கள். ஸோ லோகோ ரெடி, மெனு பார் ரெடியாக இருக்குது. நெக்ஸ்ட் திங் பேனர் இமேஜ் ரெடியாக இருக்குது. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கும். பட் ஆனால் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸி. இந்த செக்ஷன்ஸ் 3 ஈக்குவல் செக்ஷன்ஸ் நம்ம பிரிக்கணும். சேம் கான்செப்ட் தான், எல்லாமே இண்டிவிஜுவல் டிவிஷன்ஸ். ஸோ பேனர் டிவ் முடிஞ்சிருச்சா, இங்கே கீழே கிரியேட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரே ஒரு செக்ஷன் கிரியேட் பண்ணுவோம். div id ஈக்குவல் டு content 1. இந்த டிவ்வை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஃபஸ்ட்டு இந்த டிவ்வுக்கு மட்டும் நம்ம ஒரு ஸ்டைல் எழுதலாம். அதோட நேம் ஆஷ் content 1. width, நம்மளோட டோட்டல் width வந்து 100%. ஸோ 3 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிக்கணும். ஸோ நான் வந்து ஒரு ரஃபாக ஒரு 30, இப்போதைக்கு ஒரு 30% மட்டும் வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதுக்குன்னு ஒரு ப்ரீடிஃபைன்ட் ஹைட் பின்னாடி வேணும்னா ஆல்டர் பண்ணிக்கலாம், இன்க்ரீஸோ டிக்ரீஸோ பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஒரு பேக்ரவுண்ட் கலர் நான் கலர் பிக்கர் யூஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ரெடியாக ஃபஸ்ட்டு செக்ஷன் நான் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ அவுட்புட் பார்க்கலாம். புரியுதா? ஸோ என்னோட ஃபஸ்ட்டு செக்ஷன் கிளியர் ஆகிடுச்சு. இந்த ரெட் கலர் என்னன்னு தெரியுதா? இந்த ரெட் கலர் வந்து நான் கண்டெய்னர் ஃபஸ்ட்டு இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காக டெஸ்டிங்க்கு போட்டது. இப்போ நீங்கள் இந்த ஹைட்டை ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக கண்டென்ட் இன்க்ரீஸ் ஆக அதோட ஹைட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். கிளியரா? நான் ஃபஸ்ட்டு இருக்கிற கண்டென்ட்டை செக்ஷனை கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் திங் பாருங்கள், இந்த இமேஜுக்கும் இந்த செக்ஷன்ஸுக்கும் கேப் இருக்குது. ஸோ இமேஜுக்கு நான் பாட்டம் ப்ராப்பர்ட்டியை தான் யூஸ் பண்ணால் இந்த ஸ்பேஸ் எனக்கு கிடைக்குமா? இமேஜுக்கு நான் பேடிங் பாட்டம் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறேன். ஸோ இதனால் எனக்கு ஸ்பேஸ் கிடச்சிருச்சா? நெக்ஸ்ட் திங் இந்த அன்வான்ட் ரெட் கலர், நான் டெஸ்டிங் பர்பஸ்க்காக கொடுத்த ரெட் கலர் நம்ம இப்போ ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ கண்டெய்னருக்கு பேக்ரவுண்ட் கலரை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். கிளியரா? ஸோ என்னோட ஃபஸ்ட்டு செக்ஷன் ரெடியாக இருக்கா? இதேமாரி சிமிலராக நான் இன்னும் 2 செக்ஷன்ஸ் கிரியேட் பண்ணணும். ஸோ HTML நான் இதே சேம் இதை யூஸ் பண்ணிக்கிறேன். div id content 1, control V, content 2, content 3. ஸோ சேம் இதுக்கு நான் ஸ்டைலும் எழுதணும். ஸோ இதே கூட யூஸ் பண்ணிக்கிறேன். content 2 and content 3. நேமை நிறைய பேர் என்ன பண்ணுவீங்கன்னா காப்பி பண்ணுவீங்க, பட் ஆனால் அந்த நேமை சேஞ்ச் பண்ண கண்டிப்பாக மறந்துடுவீங்க. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் திங் பேக்ரவுண்ட் கலர்ஸ். இதுக்கான பேக்ரவுண்ட் கலர் என்னது? செகண்ட் டிவிஷனுக்கு எல்லோ கலர் சூஸ் பண்ணிட்டேன். சேஞ்ச் பண்ணியாச்சு. தேர்ட் டிவிஷனுக்கு ஒரு கலர் இருக்குது, அதையும் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். கிளியரா? இப்போ அவுட்புட் பார்க்கலாமா? டிஸ்பிளே ஆயிருக்கா? ஃபர்ஸ்ட் கலர், செகண்ட் கலர் அண்ட் தேர்ட் கலர். ஆனால் பட் நம்மளோட இமேஜில் எப்படி இருக்குது? 3மே ஒரே லைனில் இருக்குது. ஸோ இது எப்படி கொண்டு வர்றது? அதாவது ஃபஸ்ட்டு திங் லெஃப்டில் இருக்குது, செகண்ட் லெஃப்டில் இருக்குது, லாஸ்ட் ரைட்டில் இருக்குது. நீங்கள் ஃப்ளோட் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிங்கன்னா 3த்தையுமே ஒரே லைனில் அசைன் பண்ணலாம். எல்லாத்துக்குமே ஃப்ளோட் லெஃப்டே யூஸ் பண்ணலாம். நான் ஃபஸ்ட்டு 2 இதுக்கு ஃப்ளோட் லெஃப்ட் யூஸ் பண்ணுறேன். ஃப்ளோட் லெஃப்ட், ஃப்ளோட் left, float right. கிளியரா இருக்கா? ஸோ சேம் லைனில் நான் கொண்டு வந்துட்டேன்னா இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் அந்த கொடுத்துருக்க விட்த் வேல்யூஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம்.
எல்லாத்துக்குமே நான் 32% தந்துடுறேன். 32. பட் ஆனால் டோட்டல் கவுண்ட் வந்து 100 தாண்டி போகக்கூடாது. ஸோ இப்போ 96 தான் நான் ஃபில் பண்ணியிருக்கேன். ஸோ எந்த ப்ராப்ளமும் இருக்காது. கிளியரா? நல்லா பாருங்கள். ஸோ இப்போ இந்த சின்ன கேப் மட்டும்தான் மிஸ்ஸிங். இப்போ இந்த கேப் நான் எப்படி கொண்டு வருவேன்? அதாவது இந்த டிவுக்கு நான் மார்ஜின் ரைட் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணால் இந்த கேப் வருமா? ஸோ அது என்ன ப்ராப்பர்ட்டி? எந்த இடத்துக்கு? கண்டென்ட் 1. இங்கே நான் மார்ஜின் ரைட் 1% கொடுக்குறேன். வந்துருக்கா? ஸோ இன்னும் கூட பர்சன்டேஜ் வேல்யூ நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். 2%. இப்போ பார்த்தீங்களா டிசைனை? ஸோ இங்கே இருக்கிற மாதிரியே நம்ம இங்கே டிசைனை அசைன் பண்ணியிருக்கோமா? ஸோ மேஜர் பார்ட் ஆஃப் த வெப்சைட் இஸ் ரெடி. நெக்ஸ்ட் திங், இப்போ இந்த இண்டிவிஜுவலாக இருக்கிற ஒரே ஒரு இடத்துக்கு கண்டென்ட் மட்டும் கொடுத்தாலே ஒர்க் ஓவர். ஸோ இப்போ இதுக்கு எப்படி கண்டென்ட் கொடுக்குறது நான் சொல்லித்தரேன்.